அன்பான மக்களை நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா அபுதாபி தான் போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு மாப்பிள்ளை எல்லாம் பார்க்குறதுக்கு. நீங்கள் எப்படி நம்ம வியூஸை பார்த்துட்டே வாங்க, நம்ம ஏதாவது பேசலாம். நம்ம போகிற வழியில் எப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். பார்த்தீங்களா ரோடு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தலைவன் அப்படி தான் வேறு நம்ம வேறு மாதிரி சூப்பராக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு இடமா பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் போகிற வழி. இங்கேருந்து இப்போ அபுதாபியிலேருந்து நம்ம இல்லை ருவைஸ்லேருந்து நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் அங்கே ருவைஸ்லேருந்து அபுதாபி போகணுன்னா எப்படியும் ஒரு 2 hours மேலே ஆகும். இப்போ நம்ம கம்பெனி வண்டியில் தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா பாலம் கட்டுறதுனா குவாலிட்டி பயங்கரமான அடிப்பொலியான குவாலிட்டியாக எனக்கு 100% இருக்கும். அப்படியே போயிட்டு இருந்தால் ஒவ்வொரு இடமா பாருங்கள் எப்படி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம அங்கே சிட்டியை ரீச் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 hours மேலே ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் அதுக்கு திட்டம் நான் பேசுகிறது தான் கேட்டாகணும். நீங்கள் அப்படியே வியூஸையும் பாருங்கள். எப்படி மணல்லாம் இது எல்லாமே ஷிப்பில் தான் வரும்னு நினைக்கிறேன். பஸ்ஸு நம்ம பெட்ரோல் பல்க்கு மறுபடியும் ஒரு பாலம் வருது கட்டிகிட்டு இருக்காங்க. சூப்பராக அப்படியே போயிட்டுருக்கு வண்டி. இந்த சிட்டிக்குள்ளே இப்போ தான் என்ட்ரு ஆகிருக்கும். பாருங்கள் சிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா சிட்டிக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் எல்லா இடத்துலையுமே பச்சை பசேர்னு இருக்கலாம். அதுக்கு அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. பச்சையாக இருக்குது, எல்லாமே பசுமையாக வச்சுருக்கணும், இயற்கையை ரொம்ப ரசிக்கிறாங்க. அதே போல் நம்மகிட்ட எல்லாமே இருக்குது இயற்கையாக. அதை நம்ம கண்டிப்பாக அதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எதுவுமே எப்படின்னா நம்மகிட்ட எதுவுமே இல்லாதப்போ தான் அதோட அருமை தெரியுங்கிறது அதான் உண்மை. நம்மகிட்ட இருக்கும்போதே நம்ம அதை தேவைக்கு ஏற்ற மாதிரி அனுபவிச்சுக்கிட்டு அது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் வண்டியெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு. வேறு மாதிரி தான் பற்றியில் சின்ன சின்ன இயற்கை சின்ன விஷயத்தையும் எவ்வளோ டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஸ்கூல் பஸ்ஸு எப்படி இப்போ ஒரு இது பாருங்கள் எப்படி போயிட்டுருப்பாங்க. இது எல்லாம் பேரிச்சம்பழம் மரம். இங்கே பாருங்கள் மெயின் ரோடு தான், சைடில் பச்சை பசேர்னு. எங்கேயாவது பச்சை பசேர்னு இல்லாமல் இருக்கா? எல்லாம் சூப்பராக இருக்குது. அதனால் மக்களே பாருங்கள், நம்ம சைடில் எல்லாமே இருக்குது இயற்கையாக. அந்த இயற்கையை கண்டிப்பாக பார்த்துடுங்க. இயற்கை தான் என்றைக்குமே நிரந்தரமான ஒன்று. அதனால் இயற்கையை ரசிங்க, பார்த்துக்கிடுங்க எல்லாத்தையும். அதே மாதிரி எல்லாமே ரசிங்க, இயற்கையை கண்டிப்பாக ரசிக்கணும். பாருங்கள் இப்போ பாருங்கள் மசூதி தான் நம்ம அபுதாபியில் இருக்கையிலே பெருசு, எனக்கு துபாயிலே பெருசுன்னு தான் நினைக்கிறது. மேக்ஸிமம் பாருங்கள் நான் பயங்கரமான பெருசு எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக பேரிச்சம்பழம் மரம். இது பில்டிங் அப்படி போயிட்டுருக்கு. இன்னும் பாருங்கள், நீங்கள் பார்த்தா துபாய் அபுதாபி எல்லாமே பில்டிங்கால் நிறைந்த பயங்கரமான உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இருந்தாலும் இயற்கை பயங்கரமாக இருக்கும் சூப்பராக. எப்படி டிசைனிங் சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம ராஜா இருக்கார் எப்படி இதான் உலகத்தில் இந்த 2 ஒரு பில்டிங் தான் பயங்கரமான பெரிய பில்டிங். இது வேறு எங்கேயும் கிடையாது அப்படின்ட்டு உண்டு. எப்படி செம்மையாக சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த நம்ம பஸ் ஸ்டாண்டை பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே பாரு பில்டிங் எல்லாமே பெரிய பெரிய பில்டிங் தான். பார்த்துடுங்க எப்படி இருக்குது அப்படின்னு பில்டிங். இந்த அப்படியே போனோம் அப்படின்னா எப்படி எப்படி இருக்குது பாருங்கள் பில்டிங். படா பில்டிங்ஸ் எல்லாமே பயங்கரமான பில்டிங்ஸு வேறு மாதிரி அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கு இந்த மறுபடியும் பஸ் ஸ்டாண்டு தான் பார்த்த மாதிரி இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பில்டிங்கு இந்த வந்தாச்சு. இதுதான் நம்ம பார்க்கிங் மிஷினு. இப்போ உள்ள இப்போ மெயின் ரோட்டில் நிற்கிறேன். மெயின் ரோட்டில் எப்படி ஒரு சின்ன வியூ காமிப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் நான் முன்னாடி ஒரு வாட்டி கிராஸ் பண்ண வச்சோம்ல, இதுதான் நம்ம ரோடு கிராசிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டுங்க. தலைவன் போனோம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு சூப்பராக. நம்ம இப்போ அபுதாபி ரீச் ஆகிட்டு நம்ம ஒரு மார்க்கெட் போகலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளானு. சரி நம்ம எப்படி போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பிரஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் நம்ம அண்ணன் எப்படி பார்த்துடுங்க. நம்ம சேட்டா கேரளா தான், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஆள். என் வயசு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. சரியா சூப்பரான ஆள். இங்கே பாருங்கள் ஷூ கலெக்ஷன்னா பாருங்கள், செப்பல்ஸ்னா வேறு மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ரேட்டும் கம்மி தான். அண்ணன் ஜீன்ஸ் பேண்ட்டு எடுக்க போகிறாரு. எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்குறாரு. ரேட்டும் 21 dirhams நினைக்கிறது.
இது பார்த்தா பாருங்கள் ஷூஸு கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே வியூஸு நார்மல் ரேட், இது ஒரு நார்மல் ரேட்டில் தான் இருக்குது. இது ஒரு 100 and something 110 கிராம்ஸ். அப்படின்னா ஒரு கிராம்ஸ்னால் 23 ரூபா இந்தியா மணி. அதை கனெக்ட் பண்ணி பண்ணுங்கள் கரெக்டாக எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். பியூட்டிஷியன்ஸ், இது நம்ம கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பந்து. இது யாருக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்கள், எதுன்ட்டு சூஸ் பண்ணி சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக அங்கே வரும்போது கொரியர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்துக்கிட்டே இருங்க, எது வேணும்னு மட்டும் சொல்லுங்கள். சின்ன பசங்களுக்கு எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குது பாருங்கள். இதுதான் ஜாலியான வைப்பு, இதான் இந்த வயசு தான் பயங்கர ஜாலியான வைப்பு. இது நம்மளும் ட்ரை பண்ணணும், இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணணுமா. இப்போதைக்கு வேணாம், போயிட்டு வருவோணுமா. இங்கே பார்த்தா பாரு ஹேண்ட்பேக்கு, நம்ம ஷர்ட்டு டிஷர்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே நார்மலாக பரவாயில்ல, ஓகே, சின்ன கடை தான் இருந்தாலும் கலெக்ஷன் ஓகே தான். இந்த தலைவன் ஜிம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, உடம்பு நல்லா குறைஞ்சி போச்சு. உடம்பு எப்படியா ரெடி பண்ணணும் மறுபடி பார்த்துக்கலாம். இந்த ஃபன் லைஃப் ஃபன் ஈஸி. இந்த இதான் பார்க்கிங். இந்த பார்க்கிங்கில் இந்த ப்ளூ கலர் கோடு இருக்கலாம், இந்த கோடு இருந்துச்சுன்னா நம்ம டெம்பரரியாக பண்ணுறோம். இந்த பாருங்கள், இங்கே பார்த்தாலும் இயற்கை தான். இயற்கை அவங்க ரசிக்கிறதுல ரொம்பவும் அதிகமான ஈடுபாடு பாருங்கள். இந்த அங்கே பில்டிங் இருக்குது, இந்த பாருங்கள் பெரிய பில்டிங் இருக்குது. அதை சுற்றி இங்கே பாருங்கள் இயற்கை எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுதான் உலகம். அவங்க எப்படின்னா எதையுமே மிஸ் பண்ணல. பில்டிங்காக இருந்து டிஜிட்டலாகவும் இருக்காங்க, மரங்களை வச்சு இயற்கை விவசாயம் ரிலேட்டடாகவும் பயங்கரமாக இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக அதை யோசிக்கணும். விவசாயங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதனால் விவசாயங்கிறது எல்லோரும் பண்ணுங்கள். இதுதான் முன்னாடி இருந்த டெலிஃபோனு. இனிமே தான் ஃப்ரெண்ட்ஸ் அலப்புற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சட்டிச்சோறு, பார்த்துடுங்க எப்படி இருக்கு. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ மாப்பிள்ள? பார்த்துடுங்க நண்பர்களே. அவரு ஒன்றும் பண்ண முடியாது நண்பா. நெட்ல போட்டுட்றான் பாரத்தில் இந்த ஒருத்தர் இருக்காமல. நல்லா இருக்கே அப்படி? நல்லா இருக்கேன், சந்தோஷம், பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு வாங்க சொல்லி. இதான் நம்ம மாப்பிள்ள, பார்த்துடுங்க. யூடியூப் சேனல்லாம் ஓப்பன் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வேற என்ன மாப்பிள்ள, எப்படி லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொன்னா, லைஃப் அது பாட்டு போயிட்டு இருக்கு. தூங்கணும், எந்திக்கணும், வேலைக்கு போகணும், சாப்பிடணும், இப்படி போயிட்டு இருக்கு லைஃப். வந்து எல்லாரும் லைஃப்பும் போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு கபடி தான். கபடினாலே ஒரு விஷயம் தான். அந்த கபடியை விளையாடணும். நம்ம ஜெயிக்கிறது 2ஆம் மேட்ரு. ஃபஸ்ட்டு அதில் நல்லா விளையாடணும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இப்படிலாம் விளையாடணும் அப்படின்னு. அதில் ஒருத்தன் தப்பு பண்ணாலும் அடுத்தபடி இதுபடி நம்ம இதில் என்ன மைனஸ் பண்ணிருக்கோமோ அதை பார்த்துட்டு தான் அந்த விளையாட்டை பொறுத்தளவுக்கு மைண்டு திறமை. ஜிம்மை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு தான். நம்ம ஒரு பைசா இங்கே உள்ள அமௌண்ட்டுக்கு நம்ம இங்கே ஒரு சின்ன அமௌண்ட்டு. நம்ம ஊர் பைசாவுக்கு பக்கத்தில் ஒரு 6000 ரூபா. அது மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு தான் அந்த 6000 ரூபா. ஜிம்மை பொறுத்த நம்ம ஓடுறோம், நல்லா இது பண்ணாலே சாப்பிட்றோம், ஓடுறோம். அந்த மாதிரி இதில் இருக்கிறதுல ஜிம்மை பொறுத்தளவு ஒரு நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தான். வேலைக்கு போகிறோம் வாரோம், சிலவங்களுக்கு டைம் கிடைக்கும், ஆனால் அந்த டைம் அவங்க இது பண்ணிக்கிட மாட்டாங்க. அது ஜிம்முக்கு போய் தான் இல்லை, நமக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க கண்டிப்பாக. பண்ணாலே சத்தியம். இந்த ஃபாரினை பொறுத்தளவுக்கு நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கிட்டோம். ஃபுட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கெல்லாம் அவ்வளோதான் கிடைக்குது. ஆனால் நம்ம கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்டாலே கொஞ்சம் ஆரோக்கியம் தான். ஹோட்டலில் சாப்பிட்றதோடு நம்ம சமைச்சு சாப்பிடலாம், அவ்வளோதான். வேற இந்த ஜிம்மு அவ்வளோதான். நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறது, சூப்பராக இருக்கும். நம்ம மைண்டும் அதேமாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி தான் சின்ன சின்ன இது பண்ணி. அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறது கண்டிப்பாக, உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணுங்கள். அது உடம்புக்கு என்னைக்குமே நல்லது தான். நல்ல ஃபுட்டாக எடுங்க. பொண்ணுங்களை பற்றினா நீ எப்படி, என்ன மாதிரி உன்னோட ஒப்பீனியன் என்ன? ஐயோ போச்சு, கேட்டு விட்டானே அப்படிங்கும்போது சொல்லுங்க. பொண்ணுங்கிட்டே பேசுனே கிடையாது, வேற எப்படி பொண்ணுங்களை பற்றி நம்ம எப்படின்னா இது ரொம்ப உண்மையான விஷயம். நம்ம எப்படின்னா பொண்ணுங்கிட்ட மட்டும்தான் பேசுவோம், பசங்க பக்கத்தில் போக மாட்டோம். அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு பொண்ணுங்களை பற்றி என்னென்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரை நம்ம படிச்சிருக்கோம், சேர்ந்தே தான் படிச்சிருக்கோம்.
நம்மளை பற்றி உனக்கு தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியும். நம்ம இதுவரை பொண்ணுங்கனாலே பொண்ணுங்கள் இப்படி போனாலே புல்லரிக்கும். வேற எங்க நம்ம பொண்ணுங்களை பற்றி இல்லை பொண்ணுங்க போனால் புல்லரிச்சா அது தப்பான விஷயம்ல அடிக்கும். தப்பான விஷயம் இதுல என்ன தப்பான விஷயம் இருக்கு? நீ தப்பா யோசிக்கும் போது தப்பான தான். எங்களுக்கு பொறுத்தளவுக்கு பொண்ணுங்கள் பயத்தில் புல்லரிக்குமோ, பெண்கள் எங்கள் கண்கள் அந்த மாதிரி. அதனால நம்ம வீட்டுல பாக்குற மாதிரி தான் அந்த மாதிரி டைம்ல நம்மளுக்கு அந்த நம்பிட்டோம் அந்த நம்ம படிக்கிற டைம்ல அந்த மாதிரி இல்லை. நம்மளுக்கு படிக்கணும், அந்த விளையாடணும், அந்த இதுதான். பொண்ணுங்கள்ட்ட பேச அந்த இது கிடையாது. காலேஜ் போனோம் அப்பவும் அதே தான், படிக்கணும், விளையாடுறோம், கபடி விளையாடுறோம். அதனால அந்த விளையாட்டுலேயே நம்ம இது பண்ணோம். வீட்டுல என்ன இதோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கும்போது எந்த ஒரு ஃபீலுமே வராது. பொண்ணுங்க எதை பத்தியுமே யோசிக்க மாட்டோம். அதனால ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாருமே பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருமே லவ் பண்றாங்க, எல்லாருமே விலங்கா இருக்கணும், பறவை இருக்கணும், எல்லாத்துலயுமே லவ் இருக்கு. இப்போ அந்த லவ்வை பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்போ இருக்க லைஃப்ல லவ்ங்கிறத பத்தி நீ உன்னோட இது ஒப்பீனியன். லவ் பண்ணாதானே தெரியும். இது லவ் பண்ணிருக்காங்க நம்ம. இது எப்படி உனக்கு உன்னோட சைடுல லவ் பண்ணிருக்காங்க? நம்ம ஒன் சைடுல பண்ண அப்படித்தான். லெவல் சைடுல பண்ணாதான் அந்த லவ் பத்தி தெரியும். பொண்ணுங்களை பத்தி என்ன புரிஞ்சுக்கிடலாம், பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும், எப்படி பேசணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு. நம்ம லவ்வே பண்ணலன்னா நம்ம ஒன் சைடா பண்ணு. அது இல்ல இன்னொரு விஷயம் எப்படின்னா, நம்ம எப்படின்னா பொண்ணுங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படிங்கிறங்காட்டி நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படி நம்ம இருக்கணும். அப்போ பொண்ணுங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணே தேவையில்லை நமக்கு. தத்துவம் வேற இல்லை நிறைய இருக்கு. இல்லை இப்போ எப்படின்னா பொண்ணுங்க பசங்க ரெண்டு பேர்த்துல யார் உண்மையா லவ் பண்றா இப்போ இருக்க கண்டிஷன்ல? மொத்தத்தில் லவ் உண்மையா இல்லை அது வேற விஷயம். லவ் யார் உண்மையா பண்ற அப்படின்னு உன்னோட கண்டிஷன், யார் அதிகமா உண்மையா இருக்கு அப்படின்ட்டு? ஆனா பெண்ணா? நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரையும் குறை சொல்ல முடியாது. கண்டிப்பா பொண்ணுங்களையும் நம்ம இது பண்ண, பொண்ணுங்களும் நல்ல பொண்ணுங்க, நல்ல பொண்ணுங்களே நல்ல பொண்ணுங்க தான். பட் நல்ல பொண்ணுங்கள்ல ஒரு சில பேர் இருக்காங்க அவ்வளவுதான். அதுக்கு என்ன பசங்களையும் சொல்ல முடியாது. லவ் பொறுத்தளவுக்கு நம்ம யாரா ஒருத்தர் விட்டு கொடுத்து இது பண்ணாதான் அந்த லவ் நம்மளோட இது இருக்கு, அன்பம். ஒரு சண்டை வந்தாலும் அந்த என்ன சொல்ல, சண்டை வந்தாலும் நம்ம தப்பு பண்ணாலும் சரி, அந்த கோபத்துல ஏசியதான். ஆனாலும் நம்ம அந்த இதை நம்ம விட்டு கொடுத்து இல்ல நம்ம லவ்வர் தான் இருக்காங்கன்னா அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு எடுத்து இருந்தாதான் அந்த லவ் கடைசி வரை இதாகவும் அந்த அன்பு. மாப்பிள்ள இது இப்போ எப்படின்னா அம்மா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான அன்பு கொடுக்கக்கூடிய ஒருத்தவங்க. இப்போ அதுல யாரு அதிகமா அன்பு கொடுக்குறா, யாரு உனக்கு எப்படின்னா யாரு ரொம்ப பியூரான அன்பு, யாரு பெஸ்டான அன்பு அப்படின்னு உன்னோட சைட்ல சொல்லு. என்னோட சைட்லேருந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்ல போனால், இது வந்து டெஃபினட்டாக அம்மா தர்ற அன்பு வந்து நம்ம வந்து அது அளவில்லாத அன்பு. அதை நம்ம அன்புன்னு மட்டுமே அதை வந்து நம்ம பார்க்க முடியாது. அது அவங்களோட கடமை. இந்த சொசைட்டிக்கு நீ வந்து அரவிந்த், நீ அரவிந்த் ஐடென்டிட்டி பண்ண போகிறது உன்னோட அப்பா அம்மா தான். இந்த விஷயத்தை வச்சு தான் அரவிந்த் இந்த சொசைட்டியில் வந்திருக்கான். அப்போ நீ இந்த சொசைட்டியில் என்ன மாதிரி ட்ராவல் பண்ணுற, உன்னோட ஹேபிட், பழக்க வழக்கங்கள், நல்லது கெட்டது எல்லாமே நீ வந்து பண்ணுற விஷயங்கள் எல்லாம் அந்த அம்மா அப்பா அந்த சூழ்நிலையை தான் சார்ந்து வரும். ஸோ ஏன்னா நீ உன்னை சின்ன வயசுலேருந்து அவங்க சொல்லி தரபடி தான் நீ வந்து எல்லாமே ட்ராவல் பண்ணியிருப்பான். ஒரு சின்ன பிள்ளை பேட் வேர்ட்ஸ் பயன்படுத்துதுன்னா ஸோ அது வந்து அது வந்து பிறந்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக அப்படிலாம் அது பேசுறது. சொசைட்டியில் அது வந்து அது அடுத்தவங்க பேசும்போது கேட்டிருக்கணும், இல்லாட்டி ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது பேசும்போது கேட்டிருக்கணும். அதில் பழக்க வழக்கங்கள் வர மாதிரி தான். ஸோ அது மாதிரி அன்பும் அப்படி அந்த மாதிரி இதில் தான் ஜனம். உனக்கு சின்ன வயசுலேயே அன்பை அம்மா அப்பா தந்து வளர்த்துருந்தாங்கன்னா நீ அதே சொசைட்டியில் அதை எப்படி பண்ண போகிற. ஒய்ஃபு இந்த அம்மா அப்பாவோட அன்பு பெருசா, ஒய்ஃபோட அன்பு பெருசான்னு நான் சொல்ல போனால் ஒய்ஃபோட அன்பு தான் எப்படியும் கண்டிப்பாக பெருசு. அதுக்கு நான் ஆன்சர் இப்போ ஆன்சர் சொல்ல போனால் ஒரே ஆன்சர் தான், அம்மா அப்பா நம்மளை பெற்றவங்க. ஸோ அதனால் நீ வந்து அவங்ககிட்ட சண்டை போட்டாலும் உன் மேலே அன்பு இருக்கும், சண்டை போடாட்டும் அன்பு இருக்கும். கண்டிப்பாக ஒய்ஃபுங்கிறது அப்படி கிடையாது. நீ சண்டை போட்டால்
சண்டை பிரச்சனைகள் கொஞ்சம் பெருசாச்சுன்னு வச்சுக்க அது வேற மாதிரி போகும், அன்பா இருந்தா வேற மாதிரி போகும். அதான் அந்த சொசைட்டி நீ அவங்களுக்கு என்னத்தை நீ அன்பா திருப்பி கொடுத்தா ஒய்ஃப்கிட்ட இருந்து அன்பு நமக்கு ரிட்டர்ன் ஆகும். நீ வந்து சண்டை போட்டினா அதுதான் இங்க இருந்து அப்படிதான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த விஷயம் அப்படிதான். இப்போ எப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, நீ அம்மா சொல்றது அம்மா தரது நீ என்ன பண்ணாலுமே உனக்கு அன்பு தருவாங்க அப்படிங்கிற இதான உண்மை. நீ அதை ஒரு கடமை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்க. இப்போ ஒய்ஃபுங்கிறவங்க நீ அன்பு கொடுத்தா அன்பு தருவாங்க, நீ வம்ப கொடுத்தா வம்பா தருவாங்க. அவ்வளோ டெஃபினட் சரியா? உண்மை. இதான் மாப்பிள்ளை. இது இப்போ எப்படின்னா கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணு அப்படிங்கிற கான்செப்ட் அது நானும் முன்னாடியே இருந்து கேட்டுகிட்டே இருக்கேன். ஃபாரின்ல இருந்தால் ஏதாவது ப்ரைவேட் ஜாப் பார்த்தானா பொண்ணு கொடுக்க மாட்டேங்குது. அது என்ன கான்செப்ட்டுங்கிறத நீங்களும் சொல்லுங்க. அது என்ன கான்செப்ட் நினைக்காம மாப்பிள்ளை? என்ன இது? அது என்ன கான்செப்ட்னா அது நமக்கு தெரியல. அது ஒவ்வொருத்தர் மக்கள் மனநிலை. ஆனால் இங்கே 99% மக்கள் மனநிலை அப்படியே தான் இருக்கு. ஸோ எல்லாரும் ஃபேமிலி, ஸோ அவங்க வீட்டில் இருந்து போகிற பொண்ணு வந்து நல்லா சேஃப்டியாக இருக்கணும்னு அது கூட வந்து நினைக்கிறேன். தப்பலாம். முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடினா இந்த அளவுக்கு மாப்பிள்ளைக்கு வந்து டிமாண்ட் பெரிய பெரிய கோரிக்கைலாம் வைக்கல. சரி, இன்னைக்கு நம்ம வந்து வரதட்சணை வாங்கக்கூடாது இந்த சட்டம் வந்து சொல்லுது. ஸோ அதே சட்டம் வந்து மாப்பிள்ளைகிட்ட வந்து 20 லட்ச ரூபாய்க்கு டபுள் மாடி போட்டு வச்சாதான் மாப்பிள்ளைக்கு நான் பொண்ணு கட்டி தருவேன், மாப்பிள்ளை 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாதான் நான் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கட்டி தருவேன் சொல்லி இப்படி ஒரு டிமாண்ட் கோரிக்கையை வச்சு பொண்ணு கட்டி தர ஒரு விஷயம் நடக்கும்போது அவ்வளோ இருக்க மாப்பிள்ளை வந்து உங்க பெண்ணை சும்மா கட்டிட்டு போதும் அவனும் பைத்தியகார தாயில் இல்லை. ஆமா, பைத்தியகார தாயில் இல்லை கண்டிப்பா. நீ அதனால டவரி கொடுத்து நீ அவனுக்கு பொண்ணு கட்டி கொடுத்துரு, அவ்வளவுதான். ஆமா, அவன் மாதம் 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கினா இங்க 5 பவுனுக்கு அவன் கட்டிக்க அவனை பைத்தியகாரமா இருக்கான். இப்போ ஆல்மோஸ்ட் இது ஒரு கான்ட்ராக்ட். இங்க இவ்வளவு இருந்தா கான்ட்ராக்ட் நம்ம அக்செப்ட் பண்ண அவன் அக்செப்ட் பண்ண முடியாது. டெஃபினட்டா அதுதான். இப்போ நீ ஒரு மாப்பிள்ளைட்ட ஒரு இப்போ நான் 45,000 ஓகே ஒவ்வொரு டைம்லாம் பார்த்து 45,000 50,000 நான் சேலரி வாங்கினா கூட எனக்கு பொண்ணு தர வீட்டில் அக்செப்டட். ஓகே ஓகே, என் டைம் சொல்ல போனால் பெருசாக நான் பெரிய வசதியெல்லாம் கிடையாது. நமக்கு தார இல்லணும் அப்படிதான் நான் அக்செப்டட். ஓகே, தாரது போதும், அவ்வளோதான். அவங்களும் நம்மகிட்ட அதிகமாக எதிர்பார்க்கல, நம்மளும் அவங்ககிட்ட அதிகமாக வந்து எதிர்பார்க்கல. தாரது போதும்னு சொல்லிட்டு நம்ம மேரேஜ் பண்ண போகிறோம். இதுதான் எதிர்பார்த்தா நீங்கள் எதிர்பார்த்தா அவங்களும் எதிர்பார்க்கத்தான் செய்வாங்க. முன்னாடி சொல்ல பொம்பளை பிள்ளைகள் வந்து பொம்பளை பிள்ளைகள் பெற்றா தான் கஷ்டம்னு. இப்போ நான் சொல்லி ஆம்பளை பிள்ளைகள் பெற்றா தான் பெரிய கஷ்டம். வீடு கிட்டன்னு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மேக்ஸிமம் 30 lakhs இருந்தா கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். டவுரி இவரு எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக போட்டு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஆம்பளை பிள்ளைக்கு டபுள் ஹெச்பி பெட்ரூம் போட இருக்கு எவ்வளோ ஆகுது? 20 lakhs மேலே ஆகும். ஏகப்பட்டதில்லை. கல்யாணத்துக்கு 5-6 லட்சம் ஆகும். எல்லாம் கணக்கு ஒன்று தான். ஆம்பளை பிள்ளை பிக்கிறதும் பிரச்சனை கிடையாது, பொம்பளை பிள்ளை பிக்கிறது ரெண்டுமே செலவு தான். இது எப்படின்னா ரெண்டு இதை எல்லாருமே நீங்க யோசிச்சுட்டு ஓகே நமக்கு தான் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகுதுல, 2 பேருமே பேசி தான் அதை முடிவு எடுக்கும். அவங்க 2 பேருமே பேசி ஓகே இந்த லெவல் இருந்தாலே போதும், நம்ம ஒரு ஃபேமிலி இருக்குது, இவ்வளோ இடம் போதும், நம்ம அதில் லைஃப்பை ரன் பண்ண முடியும். இந்த இவ்வளோ விஷயம் நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களோ அதை நீ ஒரு ஃபேமிலி லைஃப்பை நீ லைஃப் லாங் வாழ்றதுக்கு ரன் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி பேசலாம்ல. அப்படி அந்த ஐடியா எக்ஸிக்யூட் ஆகணும் எப்படி இருக்கும் அப்படின்னு உன்னோட கருத்து? டெஃபினட்டாக ஆசை யாரை தான் விட்டுச்சு? ஆசை யாரை தான் விட்டுச்சு? அதுதான் கதை. அதுதான் மாப்பிள்ளை நம்மளுடைய ஆள் தூங்க தான் விட்டுச்சு. நம்ம பாரத் வந்து மாதம் வந்து 40,000 50,000 சம்பாதிக்கிறது. அவங்ககிட்ட அவனுக்கு தோட்டம் இருக்கா சொத்து இருக்கான்னு கேட்கவான். எல்லாம் வச்சிருக்காரு. அவன் வச்சிருக்கிறப்ப அவரு என்ன பண்ணுவாரு? 40 பவுன் கேட்கத்தான் செய்வாரு. 40 பவுன் கேட்கறா நண்பா? கேட்கத்தான் செய்வாரு. நீங்க கொடுக்குறோங்களாப்பா? வேற கட் பண்ணிட்ட வீடியோ இல்ல, வீடியோ ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்கு. இவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாப்பிள்ளை பண்ண நல்ல பையனானு பாருங்க. அது எப்படி பாக்குறது நல்ல பையனாண்டு? அது ஏதாவது பாயிண்ட் ஏதாவது சொல்லுங்க. நல்ல பையனாண்டு பாக்குறதுக்கு இப்போ எப்படி பாக்குறது? மாப்பிள்ளை பாயிண்ட் சொல்லுவாரு, மாப்பிள்ளை பாக்குறதுக்கு ஒரு இசை மலைகள் நடைய தயாரா ரெடி 1 2 3. இது மாப்பிள்ளை வரணும். மலையோசை கலகலகலவன கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது, சில நேரம் சில 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 விரல் பட துடிக்குது, எங்க தேகம் பூசுது, சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம்,
மேளம்தான் அன்று காதல் தேரோட்டம் மலையோசை கலகல கலவன கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சிலு சிலு சிலுவன விரல் பட பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது. இதெல்லாம் பொம்பளை பிள்ளை வாய்ஸ் எல்லாம் அடுத்த லிரிக்ஸ் காணல. யார் சாமி நீ? இல்ல மொத்தம் வந்து திரிச்சு இதுதான் நம்ம மாப்பிள்ளையும் நண்பனும் தங்கியிருக்க கேம்பு. பார்த்துடுங்க. லட்டு பாருங்கள், லட்டு இங்கே உள்ள காசுக்கு 5.50 கன்வெர்ட் பண்ணுங்க. 23 கன்வெர்ட் பண்ணி எவ்வளோண்டு. ஃபிஷ்ஷனா பாருங்கள், ஃபிஷ்ஷனை கவரில் கட்டி போட்டு கருவாடு. இங்கே ஷூ கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. தலைவன் ஷூ எல்லாம் நல்லா இருக்குது. ரேட்டும் ஓகே தான். ஷர்ட்டை பாருங்கள், இது 45 கிராம்ஸ். நல்லா தான் இருந்துச்சு எலாஸ்டிக்கு. இங்கே நம்ம வெளியே வந்தோம். இது ஒரு அல்மதினா மாலு. பாய் மேலே பாய் போட்டு விளையாடுவா புது விளையாட்டு. ரெண்டுல நீ ஒன்ன தொடு மாவா இந்த ஜல்லிக்கிட்டு கால ரெடிதான். மல்லே 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 மாறுத மலை கோலம் போடுறா அட்டே போட்டே போட்டே அஞ்சிவாக கண்ணால செஞ்ச பொன்னால சீல நாதானே ஒரு ஊசி வேணா டாக்டர். மல்லே 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 கேளிடா பல கேளிடா. அடே அடே எல்லாரும் கையால ஆடி போவாங்க. ஓடனா ஓடனா அங்க வரையா சாமி எல்லாம் ஆளுலாம் நீங்க புள்ளி வச்சுக்கிறான். அந்த இது கிளாஸ் இருக்கு. இது அந்த ரைட் சைடில் தான் இருக்கும். நம்ம
வேற மாதிரி எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நாளா? அபுதாபி தேட்டர். நண்பா கார்னிஷ் பீச்சுன்னு ஒன்று கூப்பிட்டு போனாங்களே, கூப்பிட்டு இந்த வியூ காமிச்சிட்டு இதான் கார்னிஷ் பீச்சு போவோம் வாங்க அப்படிங்கானே. என்னடா இது காமெடி பண்ணிட்டுருக்கே. நானும் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷனோடய வந்தேங்க. சரி ஒரு பிளான் போட்டிருங்க கார்னிஷ் பீச் அப்படின்ட்டு. நம்ம எந்த சைடில் இருக்குன்னே தெரில. ஏதோ ஒரு சைடில் ஒரு வாக்கிங்கும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு போட்டிங் இல்லை. சரி ஓகே வந்ததுக்கு இந்த பார்த்துடுங்க அப்படின்ட்டு. இதுதான் கார்னிஷ் பீச் தான். சரி தான் வேறு மாதிரி ஆகி போச்சு. அளப்பறை மீண்டும் ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம அண்ணன் ஒருத்தர் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம அண்ணன் ஒருத்தர் கூட வந்தார். அவரை நம்ம காமிக்க முடியல. அண்ணன் இப்போ முன்னாடி வீட்டுக்கு போயிட்டார். அவர் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் ஜாலியாக பேசலாம் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். ஃபேமிலி லைஃப்பில் காலை பசிக்கிட்டு ஆப்பத்துக்கு சொல்லியிருக்கு. ஆப்பத்தை சாப்பிட்றாரு கைராகத்துக்காரரு. ஃபஸ்ட்டு கிழக்கதில் தான் இப்போ மேக்கதில் வீடு கட்டி இன்னும் இப்போ பொண்ணு தேடி தலையாரு. இதுவுமே வீடியோவில் வர அது சாரி பார்த்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவனும் தூங்கிட்டு இருப்பாங்க. 1 ஹவர் இதில் இருந்து படுத்துட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியதான். பொறுமையாக குளிச்சுட்டு எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட வேண்டியதான். இவ்வளோ தான். நீ வேறு இதுக்கு மேலே மாப்பிள்ளைட்டு என்ன எதிர்பார்க்கணும்? அவனுக்கு இன்றைக்கி கண்டென்ட் கிடைக்காத மாப்பிள்ளை சாரி மன்னிச்சிக்க. வேற எப்படி ஒய்ஃபு பெருசா அம்மா பெருசா? இல்லை யாருமே பெருசு கிடையாது. நீ ஆளை விட்டுரு இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கிட்டனாலும் ஃப்ரீயாக பேசி ஜாலியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைஃபை என்ஜாய் பண்ணுறது தான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாப்பிள்ளை நண்பன் எல்லாத்தையும் எல்லாம் ஜாலி பண்ணிட்டு மிஸ் பண்ணுறோம் கொஞ்சம். சரி ஓகே நம்ம மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே பாருங்கள் தலையை வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான் பப்ஜி. அண்ணன் ஒரு பாகிஸ்தான் நண்பர் தான் டிரைவரு. நல்ல ஒரு மனசுக்காரரு. சூப்பராக ட்ராவல் எல்லாமே ஜாலியாக வைப்பாக போச்சு. பக்கத்தில் வேற மாதிரி தூங்கிட்டு இருக்காரு அளப்பறை பத்தியில். ஓகே சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம டாக்ஸியில் போயிட்டுருக்கோம். இந்த டாக்ஸிக்கு சார்ஜிங்கு எவ்வளோன்னா 40 கிராம்ஸ் தான். ஓகே இங்கே இது ஒரு ஜாலியாக நம்மக்கிட்ட சூப்பரான ஒரு ஆள். இங்கே பாருங்கள் பஸ்ஸு, இங்கே உள்ள பஸ்ஸு எப்படி இருக்குது இடத்துல பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக நம்ம ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம். லைஃப்பில் நமக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. எல்லாத்தையுமே அன்பாக இருங்க. ஓகே நண்பா, எல்லாம் நன்மைக்கே. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல்.